நம்ம வீடியோவில் நிறைய விஷயம் பேசியிருக்கோம். ஸோ இப்படிலாம் உடல் உறவு பண்ணுங்கள், உங்கள் மனைவி ஹாப்பியாக இருப்பாங்க, இப்படி ட்ரீட் பண்ணுங்கள், அப்படி ட்ரீட் பண்ணுங்கள் நானே சொல்லியிருக்கேன். பட் இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் என்னென்னா, இப்படிலாம் தயவு செய்து உடல் உறவு பண்ணவே பண்ணாதீங்க அப்படின்றது தான் நம்ம பேச போகிறோம். அண்ட் இது உங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் கொஞ்சம் ஓப்பனாகவே பேசியிருக்கேன். அண்ட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டார்டிங்லேருந்து வீடியோ ஃபுல்லாக எண்ட் வரைக்கும் பார்த்துட்டு உங்களுடைய பொண்ணான இந்த கருத்துக்களை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக டிஸ்க்ளைமரை ரீட் பண்ணிட்டு வாங்க. அண்ட் நான் சொல்லக்கூடிய அனைத்துமே ஒரு பொதுவான கருத்து, நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டது, கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது. அண்ட் அது மட்டும் கிடையாது, என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் சில விஷயங்களையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது முழுக்க ஒரு பொதுவான இது மட்டும்தான். ஸோ இது பர்டிகுலராக இப்படி தான் அப்படின்ற மாதிரி எந்த இடத்துலையுமே எந்த ஒரு வீடியோலையும் நான் சொல்ல கிடையாது. இது பொதுவான ஒரு கருத்து, சரிங்களா? ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, கடமைக்கேன்னு பண்ணுறது உடலுறவு. ஒருவேளை உங்கள் பார்ட்னர் மேலே விருப்பம் இல்லாமல் நடந்த கல்யாணமோ, இல்லை அவங்கள பிடிக்காமையோ, கடமைக்குன்னு வெறும் ஒரு ஆண் உறுப்பு பெண் உறுப்பு மட்டும் சேர்ந்தால் போதும், அவ்வளோதான், முடிஞ்ச ஒரு 5 மினிட்ஸ் முடிஞ்சா, இதுக்குமே நமக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையில் நீங்கள் உடலுறவு பண்ணாதீங்க தயவுசெய்து. அது என்ன ஒரு சூழ்நிலையில் நீங்கள் மேரேஜ் பண்ணீங்களோ, உங்கள் பார்ட்னர் நீங்கள் எப்படி சூஸ் பண்ணீங்களோ, ஓகே, அவங்க உங்கள் லைஃப்குள்ளே வந்துட்டாங்க. அதை அழகாக கேரி பண்ணி அவங்கள்ட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் பிடிக்காத விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லி அதை சால்வ் அவுட் பண்ணி மனசார உடலால் இணைங்க. அப்போ தான் ஏன்னா 2 பேருமே நான் சொல்கிறேன், யாருக்கும் எப்படி சொல்கிறது, பாரபட்சமாக சொல்லலை. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எல்லாருமே உணர்ச்சியோடு உள்ள ஒரு உயிர், ஓகேவா? அதனால் அதை மதித்து செயல்படுங்க. அதுக்கப்புறம் வற்புறுத்துறது, அதாவது ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்களேன். இப்போது நமக்கு இந்த ஃபீல் நீங்கள் பண்ணியிருப்பீங்க, அதாவது ஆணோ பெண்ணோ இந்த ஃபீல் இருக்கும். என்னென்னா, நமக்கு யாரு கூடயும் சண்டை இருக்காது, யாரும் நம்மளை பேசியிருக்க மாட்டாங்க, நமக்கு அன்றைக்கி டே நல்லாவே ஸ்டார்ட் ஆகிருக்கும். பட் ஆனால் ஏதோ ஒரு விதமான சோர்வு இருந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி என்னன்னே தெரியலப்பா, யார் மூஞ்சி முடிச்சதே தெரியல, உடம்பு ஒரு மாதிரி சோர்வாகவே இருக்குது, எந்த வேலையிலுமே சுறுசுறுப்பு காட்ட மாட்டேங்குது அப்படின்னு இருப்போம். அந்த மாதிரியான டைமில் என்னென்னு போட்டு அவங்கள போட்டு நோண்டி இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னா, அந்த டைமில் உங்களுக்கு இப்போ உடல் வச்சுக்கணும் ஆசை இருக்குது, இப்போ உங்கள் பார்ட்னருக்கு விருப்பம் இல்லைன்ற போய் போட்டு வற்புறுத்தி பண்ணும்போது அந்த உடல் சோர்வாகப்பட்டது என்னென்னா மனசையும் மென்டல் ஹெல்த்தையும் சோர்வுபடுத்திடும். அப்போ அதனால பார்த்திங்கன்னா சண்டை வர்றது, இல்லை உங்கள் மேலே ஒரு மதிப்பு குறையிறது. என்னடா நம்ம இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கோம், இவர் இப்போ இப்படி பேசுகிறாரு, ஸோ அப்போ இவருக்கு இந்த மாதிரி விஷயம் மட்டும்தான் முக்கியமாக அப்படின்ற மாதிரி உங்கள் மேலே ஒரு செல்ஃப் அந்த ஒரு சுயமரியாதை கொஞ்சம் கம்மியாகிறது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் பாதிக்கப்படும். அதனால் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. கொஞ்சம் அவங்க ஏதோ ஒரு மைண்டில் அப்செட்டில் இருக்காங்க, இல்லை ஏதோ ஃபீலில் கொஞ்சம் லோன்லினஸ் தேவைப்படுது அப்படின்னா கொஞ்சம் விட்டுருங்க. ஓகே, பார்த்துக்கலாம்ப்பா, கொஞ்சம் எதுவாக இருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் அந்த இடத்துல அவங்களுக்கு தேவைப்படும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உடல்நிலை சரியில்லாமல் இருக்குது, எஸ்பெஷலி பீரியட் டைமாக இருக்கட்டும், இல்லை பீரியட் அந்த வரப்போகிற சமயமாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது அவங்களுக்கு முடியலை, உடம்பு சரியில்லை அப்படின்றபோது அப்பையும் போட்டு ஃபோர்ஸ் பண்ணுறது. நீங்கள் அதாவது எல்லோரும் சொல்கிற ஒரு வார்த்தைங்க, இந்த வார்த்தை கண்டிப்பாக நான் சொல்லுவேன், தயவுசெய்து வீடியோ பார்க்குற ஆண்கள் உங்கள் மனைவிட்ட தயவுசெய்து இந்த வார்த்தையை சொல்லவே சொல்லாதீங்க. மனைவி மாட்டம் கிடையாது, சில அப்பா மாட்ட கூட நம்ம சொல்லுவோம், நீ மட்டும்தான் நான் அதிசயமாக பெற்றியா, எத்தனையோ பேர் பெற்று வளர்க்குறாங்கல்ல, அந்த மாதிரியே நம்ம மனைவிட்ட சொல்லுது, உனக்கு மட்டும்தான் பீரியட்ஸ் வருதா, நீ மட்டும்தான் இவ்வளோ வேலை செய்யலையா, உனக்கு மட்டும்தான் பேக் பெயின் வருதா, அவங்களெல்லாம் பாரு அப்படி இருக்காங்க, இவங்களெல்லாம் பாரு இப்படி இருக்காங்க. இந்த மாதிரி சொல்லவே சொல்லாதீங்க. இங்கே எப்படி சொல்கிறது, யாரோட உடல்நிலையும் ஒரே மாதிரி யாரோட உடல்நிலையும் இருக்காது. பீரியட்ஸ் தான், அது எல்லா உமனுக்கும் வராது தான். ஆனால் எல்லா உமனுக்கும் பீரியட்ஸ் அப்படின்றது எப்படி சொல்கிறது, ஒரே மாதிரி இருக்காது. ஒரு சில பேத்துக்கு ஃப்ளோ அதிகமாக இருக்கும், ஒரு சில பேத்துக்கு பெயின் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஒரு சில பேத்துக்கு பெயின் ஹெவியாக இருக்கும். அப்படின்றபோது அவங்களோட வாழ்வியல் மாற்றம், அவங்களுடைய உணவு பழக்க வழக்க முறைகள், அந்த மாதிரி நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இதெல்லாம் தாண்டி அது முழுக்க மாறும். அதனால் யாரோடையும் கம்பேர் பண்ணாதீங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு தேவை ரெஸ்ட்டு, ஓகேவா? ஸோ அதை மட்டும் கொடுக்க பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் கிச்சனில் முடிஞ்சால் கூட ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, துணைக்கு விருப்பம் இல்லாத நிலை, அதாவது உடல் உறவு பண்ண இப்போ உங்களுக்கு விருப்பம் தான், பட் ஆனால் விருப்பம் இல்லாத நிலை, அதாவது எப்படின்னா, இப்போ உங்களோட உறுப்பை வாயில் வைக்க சொல்கிறது, கம்பல் பண்ணுறது, இல்லை பேக் சைடில் பண்ணணும்னு நினைக்கிறது, இல்லை அவங்களோட உறுப்பில் நீங்கள் வாய் வைக்கிறது கூட சில பேர் விரும்ப மாட்டாங்க. அதை அவங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணி நீ இப்படி பண்ணணும் அப்படின்றது. ஒரு வேளை அவங்க அன்றைக்கி சம்மதிக்கலை அப்படின்னா அடுத்த நாள் அதான் அந்த பாயிண்ட் கனெக்ட் 5th பாயிண்ட்டு, அந்த துணையை பார்த்திங்கன்னா ஒரு விதமான தாழ்வு மனமானக்குள்ளே தள்ளுறது, பயத்தை கொடுக்குறது.
நீ வந்து இதுக்கெல்லாம் இதாக மாட்டா, இதெல்லாம் செட் ஆக மாதிரியான ஒரு உணர்வை கொடுக்குறது, இல்லை வந்துட்டு இது இல்லைன்னா என்ன அப்படின்ற மாதிரி வேறு ஏதாவது போயிடுவே அப்படின்ற மாதிரியான வார்த்தைகளை வர்றது, இது எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா முதல்ல உங்கள் மேலே இருக்க மரியாதையை உடைக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பயத்தை கொடுக்கும். ஒரு வேளை நம்மளால் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா இவர் நம்மளை விட்டுட்டு போயிடுவாரோ, இதுக்காக மட்டும்தான் நம்ம கூட இருக்கிறாரோ அப்படின்ற மாதிரியான ஒரு இன்செக்யூர் ஃபீலை வந்து கொடுக்கும். அதனால அந்த மாதிரி வந்து தயவு செய்து பண்ணாதீங்க. விருப்பம் இல்லாத நிலை, ஆனால் அது உங்களுக்கு ரொம்ப நாள் அந்த மாதிரி பண்ணணும்னு ஆசை இருக்குது அப்படின்னா அதுக்கான ஒரு டைமை உருவாக்கி உங்களுடைய மனைவியை சம்மதிக்க வச்சு முழுக்க முழுக்க முழு மனசார, அதாவது என் ஹஸ்பண்டுக்காக இதை நான் பண்ணுறேன்ப்பான்ற அளவுக்கு அவங்கள நீங்கள் பேச வச்சு அவங்களுக்கான எப்படி சொல்கிறது அந்த ஸ்பேஸை கொடுத்து நீங்கள் வந்து உங்களுடைய அந்த ஹாப்பினஸ்ஸை நீங்கள் அடைச்சிக்கோங்க. இதுதான் வந்து சரியான முறை. அதை விட்டு துன்புறுத்துறது, பிளாக்மெயில் பண்ணுறது, இல்லைனா அப்படி இப்படி அது பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மேலே இருக்க மரியாதை உடையும், ரெண்டாவது அந்த ஒரு இன்செக்யூர் அப்படின்றது ஃபீல் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ இது ஒன்று. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா 6வது பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உடல் உறவில் 6வது பாயிண்ட்டு, அவங்களுக்கு என்ன வேணுங்கிறதே தெரியாமல் முழுக்க முழுக்க உங்களை மட்டுமே சார்ந்து, எனக்கு இது பிடிக்கும், எனக்கு இப்படி பண்ணணும், எனக்கு இது வேணும், இது இந்த நேரத்தில் பண்ணணும், இத்தனை டைம் நான் வாரத்தில் பண்ணணும், முழுக்க முழுக்க உங்களுடைய விருப்பங்களை மட்டுமே அவங்க மேலே திணிக்கிறது, அவங்களுடைய விருப்பங்களையும் மதிக்காமல் செயல்படுறது. ஸோ இது ரொம்ப வந்து பாதிக்கும் மனசை. அதாவது நீங்கள் உண்மையாமே சொல்கிறேன், ஒரு பெண்ணோட மனசுலையும் நீங்கள் ஆழமாக பதியணும். உங்களை அவங்க எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்கக்கூடாது. நீங்கள் பண்ணக்கூடிய சின்ன சின்ன தப்பு, சின்ன சின்ன விஷயங்களை கூட அனுசரித்து போகணும் அப்படின்னு நினச்சா நிஜமாவே அவங்களுக்கு தேவை என்ன தெரியுங்களா? ஒரு வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட்டு, அவங்களுடைய விருப்புக்கும் வெறுப்புக்கும் மதிப்பு கொடுங்க. சரிங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நிறைய ஆண்கள் பண்ணுறதே கிடையாது. கேட்டோன்னு அப்படிலாம் கிடையாது. அன்புக்கு வந்து எல்லா உயிரினமே அன்புக்கு அப்படின்றது என்றைக்குமே வந்து ஒரு அடிப்பணிஞ்சு தான் இருக்கும். அன்புக்கு வந்து ஏன்னா நம்ம சில நேரத்தில் சொல்லியிருப்போம், நீங்கள் நோட் பண்ணியிருந்தா தெரியும், இப்படி பேச புரியல, பட் ஆனால் கொஞ்சம் நல்லா பாசமாக பார்த்துக்குவாருப்பா, வெடுக்குன்னு பேசினா சரிப்பா, நான் நல்லா பாசமான மனுஷன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் வந்து பொதுவாக மனைவிக்குன்னு சொல்ல கிடையாதுங்க. உங்கள் ஒய்ஃபாக இருக்கட்டும், உங்கள் அம்மாவாக இருக்கட்டும், தங்கையாக இருக்கட்டும், அக்காவாக இருக்கட்டும், உங்கள் பெண் குழந்தைகளாக இருக்கட்டும், யாருக்காக இருந்தாலும் செல்ஃப் ரெஸ்பெக்ட்டும் அவங்களுடைய விருப்பு வெறுப்புகளுக்கு மதிப்பு கொடுத்து ரெஸ்பெக்ட் பண்ணி உங்களால் முடிஞ்சால் அதுக்கு வந்து உதவி பண்ணுங்கள். இல்லையா தள்ளி கூட நினைக்கோங்க. பட் ஆனால் அதை வந்து பார்த்திங்கன்னா போட்டு நோண்டி விட்டு நீ இப்படி அப்படின்ற ஒரு தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கவே ஆக்காதீங்க. அது ரொம்ப ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக பண்ணும். நான் சொன்ன மாதிரி வந்து உங்கள் மேலே ரொம்ப வெறுப்பை கொண்டு வரும். அதனால இன்கேஸ் அவங்களுக்கு இன்றைக்கி வெறுப்பாக இருக்குது, ஒரு மாதிரி சில சமயத்தில் வந்து அதாவது ஆண்கள் வந்து இந்த ஒரு இதை புரிஞ்சுக்கோங்க. விமனாக நான் சொல்கிறேன். சில சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி எந்த இஷ்யூமே இருக்காது, ஆனால் வந்து எரிச்சலாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் ஹோம் மேக்கர் கூட சுத்தம், என்னடா எப்பப்போ சமையல் செஞ்சுட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணும். ஒர்க் பண்ணாலும் அப்படி தான், என்னடா ஒர்க் பண்ணுறோம், வீட்டுக்கு வரோம், பாத்திரம் கழுவுறோம், குழந்தைகள் பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி. அதுக்கு தான் சொல்கிறாங்க, டைம் ஒதுக்குங்க, வெளியில் போங்க. இந்த உலகத்தை தாண்டி வேலைக்கு போகிறோம், வீட்டுக்கு வரோம், குழந்தைகளை பார்க்குறோம், இப்படி ரொட்டீனாக வரோம், ஃபீஸ் கட்டுறோம், இந்த காசு, இது எல்லாத்தையும் தாண்டி வேறு உலகத்தை ரசிக்கிற மாதிரி, இது எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு 1 டேவோ 2 டேஸோ ஒரு இயற்கையை சார்ந்தோ இல்லை வந்து ஏதாவது ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக ரசிக்கிற மாதிரி வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அவங்களுடைய பட்ஜெட், அவங்களுடைய தேவைகளை பொறுத்து, விருப்பு வெறுப்புகளை பொறுத்து அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் வந்து, ஏன்னா சில பேருக்கு வந்து சிம்பிளாக கோயிலுக்கு போனால் கூட அது கூட மனசு ரொம்ப ஹாப்பியாகிடும். சில பேருக்கு வந்து லாங் ட்ராவல் பண்ணணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட விருப்ப வெறுப்புகளும் மாறும். ஸோ அந்த மாதிரி ஸ்பேஸ் கொடுங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு உமனுக்கும் செல்ஃப் ரெஸ்பெக்டையும் அவங்களுக்கு ஒரு சுயமரியாதை அப்படின்றத கண்டிப்பாக கொடுங்க. உங்கள் ஃபேமிலியும் சரி, உங்களுடைய எல்லாமே சரியாயிருங்க. உங்களோட தொழில், உங்களுடைய எல்லா விஷயமும் சரியாகி அந்த பெண் மனசு அந்த இடத்துல சந்தோஷமாக ஒரு ஹாப்பியான ஒரு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சொல்கிற இல்லையா, பெண் குழந்தை, பெண்ணாலே ஒரு மகாலட்சுமியோட அவங்க சிரிப்பாக சந்தோஷமாக இருந்தாங்கனாலே உங்களோட லைஃப்பில் கிடைக்கிறது எல்லாமே அடுத்தடுத்து வெற்றியாக தான் இருக்கும். ஐ திங்க் வந்து எனக்கு தெரிஞ்ச எல்லா பாயிண்ட்டையும் ஷேர் பண்ணிவிட்டேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுங்க. அண்ட் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள். அதுலேயும் ரெகுலர் வீடியோஸில் நான் வந்து போடுவேன். அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் பேசலாம். டாடா பாய்.